இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. இயேசு எங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுங்க. அதுதான் முக்கியம். அவர் தான் உங்க வீட்டுக்கு வரணும். அவர் வந்துட்டாதான் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். இப்ப இயேசு பேதுருவின் வீட்டுக்கு வருகிறார். அங்கே ஒரு வியாதியஸ்தர் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. பேதுருடைய மாமியார், பேதுருடைய மனைவியின் தாயார் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த ஜுரம் சாதாரண ஜுரம் அல்ல. அந்த நாட்கள் அந்த காய்ச்சல் வந்துட்டு அவங்க பிழைக்க முடியாது. அந்த ஜுரம் உயிரை எடுத்து விட ஒரு மரண போராட்டம் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது. ஒரு மரண படுக்கையில ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க. அந்த வீடே பயந்து கொண்டிருக்கிறது. மரணம் வந்து விடுமோ என்கிற பயம். அந்த மாதிரி வியாதியில பாதிக்கப்பட்ட ஒருவர் வீட்டுல படுத்திருக்கிறாங்க. இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறார். இயேசு வந்தா என்ன நடக்கும்? அவர் சொல்றாரு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பேதுரு வீட்டுக்குள்ள வந்த உடனே பாக்குறாங்க, மாமி ஜுரமாய் மரண படுக்கையில ஒருத்தர் இருக்கிறாங்க. இயேசு நேர படுக்க பக்கத்துல போனார். தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டார். அவ்வளவுதான், வியாதி போய்விட்டது. ஜுரம் போய்விட்டது. வியாதி மறைந்து விட்டது. மரண படுக்கை மாறிவிட்டது. அவங்க எழுந்தாங்க, பணிவிடை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு இந்து தாயார் 2 வருஷமா படுக்கை 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 படுக்கை, எழும முடியாது, நடக்க முடியாது, கிட்னி பாதித்து விட்டது, நீ பிழைக்கிறது கஷ்டம். இயேசுவை கூப்பிடுறாங்க. இயேசுவனுக்கு ஒரு ஜபம் பண்றாங்க. ஆண்டோடைய வல்லமை மின்னலை போல இறங்கிச்சா. மின்னல் அடிச்ச மாதிரி ஆண்டோடைய வல்லமை தொட்டது. உடனே படுக்க விட்டு எழும்புறாங்க, நடக்கிறாங்க, நடக்க முடிகிறது. அந்த வாமிட் எல்லாம் நின்று போய்விட்டது. சீரண உறுப்பு சரியாகி விட்டது. கிட்னி செயல்பட ஆரம்பித்து விட்டது. இறந்துருவாங்கன்றவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்? இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். இயேசு அவங்க வீட்டுக்குள்ளே வந்தார். இவங்க கிறிஸ்தவங்க இல்ல. இவங்க வீட்டுக்குள்ள நான் எப்படி போறது என்று இயேசு வெளியில நிற்கவில்லை. இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். இவர் கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் அல்லாதவர் என்று இயேசுவுக்கு பார்க்க தெரியாது. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், ஒருவேளை நாத்திகராக கூட இருக்கலாம். உங்களையும் அவர் நேசிக்கிறார். உங்க வீட்டுக்கும் இயேசு வருவார்.